ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் தான். பால் ஏன் பொங்குது பார்க்கலாமா? பொதுவா நம்ம வீட்ல நீரை கொதிக்க வைக்கும் போது அது பாய்லிங் பாயிண்ட், அதாவது 100 டிகிரி செல்சியஸை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அது நீராவியா மேலே எழுந்து காணாம போயிடும். அதை நம்ம பார்த்திருப்போம். ஆனா பாலை கொதிக்க வைக்கும் போது அது பொங்கி சிந்துது அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாத்துக்குமே கண்டிப்பா இருக்கும். பால் ஒரு நீர்மம், அதாவது ஒரு லிக்விட் கிடையாது. இதுல புரோட்டீன், ஃபேட்டு, கார்போஹைட்ரேட், மினரல்ஸ், விட்டமின்ஸ்னு எல்லா விஷயமும், நமக்கு தேவையான எல்லா விஷயமும் இதுல இருக்கு. ஒரு உணவு மாதிரி தான், பட் இது ஒரு கூழ்ம நிலையில இருக்கு. ஆனா இதுல அதிகபட்சமா 85% தண்ணி தாங்க இருக்கு. சோ நம்ம பாலை கொதிக்க வைக்கும் போது முக்கியமா அந்த 50 டிகிரி செல்சியஸ்லயே அந்த ஃபேட் எல்லாம் உருகி போயிடுது. மற்ற புரதத்தோட சேர்ந்து அது மேல ஒரு லேயரா ஃபார்ம் ஆயிடுது. அதுதான் நம்ம ஆடை இல்லாட்டி ஏடுன்னு சொல்றோம். ஸோ மில்க் பாயில் ஆயிட்டு இருக்கும் போது மேல அந்த ஏடு ஃபார்ம் ஆயிடுது, அந்த ஒரு லேயர், திக் லேயர். ஆனா கீழே என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணி, அதிகபட்சமா பால்ல இருக்கக்கூடிய அந்த தண்ணி கொதிச்சு நீராவிய எலும்ப ஆரம்பிக்குது. அந்த நீராவி மேல எழும்பும் போது அது மேல எலும்பாம